திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே காலனி தொழிற்சாலை மேலாளர் வீட்டினுள் மின்சாரத்தை துண்டித்து உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பூட்டை உடைக்க முடியாததால் ஆத்திரத்தில் டிஷ் ஆண்டனா, காரில் இருந்த ஆவணங்கள் உள்ளிட்டவற்றை தூக்கி வீசி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகராஜ். அவரிடம் பேசலாம். வணக்கம் நாகராஜ், விவரங்கள். நிச்சயமாக சரிதா. ஆம்பூர் அருகே காலனி தொழிற்சாலை மேலாளர் வீட்டில் நுழைந்து கொள்ளையர்கள் மின்சாரம் துண்டித்து கொள்ள முயற்சி. வீட்டின் பூட்டை உடைக்க முடியாததால் காரில் இருந்த ஆவணங்கள், சிலிண்டர்கள், ஆண்டனா உள்ளிட்டவை வெளியே தூக்கி வீசி அட்டகாசம் செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த சாலாங்குப்பம் பாரதியார் பகுதியைச் சேர்ந்தவர் பாலன். இவர் மாரூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் காலனி தொழிற்சாலையில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். பணிபுரிந்த நிலையில் நேற்றிரவு வெளி கேட்டின் பூட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் தூங்க சென்றுள்ளார். நள்ளிரின் போது வீட்டின் உள்பக்கம் சுவரை ஏறி குதித்த மின்சாரத்தை துண்டித்து உள்ளே நுழைய முயன்ற கொள்ளையர்கள் வீட்டின் பூட்டை உடைக்க முடியாததால் திருட முடியாமல் ஆத்திரமடைந்த கொள்ளையர்கள் காரில் வைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் மற்றும் சிலிண்டர், டிஷ் ஆண்டனா, ஸ்பீக்கர் பாக்ஸ் உள்ளிட்டவற்றை வெளியே மற்றும் மாடியில் தூக்கி வீசி அட்டகாசம் செய்து விட்டு சென்றுள்ளனர். இதை குறித்து தகவல் அறிந்த ஆம்பூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு கொள்ளையர்களை தேடி வருகின்ற நிலையில் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அதே பகுதியில் அடுத்தடுத்து 3 வீடுகள் கொள்ளையடித்த சம்பவம் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்பூர் பகுதியில் தொடர் கொள்ளையர் சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்துடன் வாழ்கிறார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பில் கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கிரைம் என்ற சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சரிதான். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.